அண்மை செய்தி 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கான இவிஎம் விவிபிஏடி இயந்திரங்களை தொகுதிகளுக்கு அனுப்பும் பணி தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் தொகுதி வாரியாக ஒதுக்கி பாதுகாப்பான அறைகளில் இவிஎம் இயந்திரங்களை வைக்கும் பணியானது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வராஜ். 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் தற்பொழுது தொகுதிகளுக்கான இவிஎம் இயந்திரங்களை அனுப்பும் பணி இணைப்பில் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா சிவாமணி, சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறுவதை ஒட்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் பயன்படுத்தப்படக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர்கள் தாம் அளிக்கும் வாக்கினை சரிபார்க்கும் கருவியான விவிபேட் என சொல்லக்கூடிய அந்த கருவிகளையும் பெங்களூரில் உள்ள பெல் நிறுவன இன்ஜினியர்களால் முதல் நிலை சரிபார்க்கும் பணி என்பது முடிவெட்ட நிலையில் திருநெல்வேலி தாலுகா அலுவலக வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு வைக்கப்பட்டுள்ள அந்த பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. முதல் நிலை சரிபார்ப்பு பணியில் தெளிவாக தெளிவுபட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒதுக்கீடு செய்வதற்காக முதல் சுழற்சி முறை ஒதுக்கீடு இன்று நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ஒதுக்கீடுக்கான குழுக்கள் பணிகளான மாவட்ட ஆட்சித்தலைவர், பார்வையாளர் மற்றும் மாவட்ட கலெக்டரும் தேர்தல் அலுவலருமான சுகுமார் தலைமையில் நடைபெற்றது. கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள சிறு கூட்ட அரங்கில் அந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் பிரதிநிதி முன்னிலையில் தான் இந்த கூட்டம் என்பது நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் மொத்தம் 2195 கட்டுப்பாட்டு கருவிகளும் 4056 வாக்குப்பதிவு கருவிகளும் 2836 விவிபேட் என சொல்லக்கூடிய அந்த யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பதை பார்ப்பதற்கான கருவிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான தொகுதி வாரியாக ஒதுக்கீடு பணி என்பதுதான் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள அந்த அறைகளை திறக்கப்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலர், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஆகியோர்கள் முன்னிலையில் அந்த அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சியினர் பிரதிநிதிகள் முன்னிலையில் தான் அந்த சட்டமன்றத்துக்கான பாதுகாப்பு அறையில் இருந்து அனுப்பி வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த விவரங்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருக்கு வழங்கப்பட்டுள்ளது. போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட பின்பு முதல் சம வாய்ப்பு உள்பட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் என சொல்லக்கூடிய பட்டியலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கு வழங்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பது தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி தாலுகா அலுவலகத்தில் அருகே வைக்கப்பட்டுள்ள அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் மற்றும் அந்த கட்டுப்பாட்டு கருவி ஆகிய இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளை சீல் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் அந்த சீல் என்பது அகற்றப்பட்டது. பின்னர் அனைத்து அரசியல் கட்சியினரும் முன்னிலையில் அது சுழற்சி முறையான இயந்திரங்கள் ஏற்கனவே பிரிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்தந்த குறிப்பாக திருநெல்வேலிக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இதே பகுதியில் வைக்கப்படும். மேலும் பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய உள்ளிட்ட அந்த 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு அறை, விவிபேட் ஆகியவை அந்தந்த மாவட்ட அந்தந்த தாலுகா அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் பணியும் தற்போது துவங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்தந்த தாலுகா அலுவலகத்தில் அந்த இயந்திரங்கள் எல்லாம் பாதுகாப்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்போடு வைக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு தேர்தலுக்கு முந்த நாள் அந்தந்த பகுதிக்கு அந்தந்த வாக்குச்சாவடிக்கும் அதன் பிறகு சுழற்சி முறையில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு அறை மற்றும் விவிபேட் ஆகிய 3வையும் சுழற்சி முறையில் மேற்கொள்ளப்பட்டு அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்காக அனுப்பும் பணியும் தற்போது ஏற்பாடு செய்யப்படும் எனவும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தெரிவித்துள்ளார். சிவாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.